இந்த விஷயத்துலலாம் நீ கொம்பந்தான். கணவருக்காக சீரியல் எடுக்கணும்னு தான் உனக்கு கஷ்டமே தவிர கவர்ச்சிகரமான ஆட் எடுக்கணும்னா உன்ன மிஞ்ச யாரால முடியும்? இதுல ஒரு பிரச்சனை இருக்கு ராஜேஷ். என்னன்னா அந்த சோப் ஆட பார்த்தே முரளி ஓவரா டென்ஷன் ஆயிட்டான். இத பார்த்தா நிச்சயமா ஒத்துக்க மாட்டேன். மேடம், இந்த ஏஜென்சிக்கு பாஸ் நீங்களா முரளியா? அபிஷியல் விஷயத்த பர்சனலா எடுத்துக்க கூடாது முரளி. நான் சொல்றது என்ன மேடம்? இங்க பாரு முரளி, மீனாட்சி அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டா, சோப் ஆட் கூட பண்ணிட்டா. இன்னைக்கு இந்த ஆட் பண்றதுக்கு ரெடியா இருக்கா? இட்ஸ் கமர்ஷியல் மேன். சாரி. எத்தனை கிழிப்ப? இந்த பேப்பரோட சர்க்குலேஷன் 6 லட்சம். ஷட் அப். இதுக்கெல்லாம் நீயும் அந்த ராஜேஷன் தான் காரணம். இல்லாட்டி மீனாட்சி ஒத்துக்கோளா? நாங்க இல்லைன்னா இன்னொருத்தரு பொத்தி வச்சா ஊசி போயிடும்னு சீக்கிரமாவே தெரிஞ்சுக்கிட்டா. வாய் மூடு. மீனாட்சி அந்த மாதிரி இல்ல. பின்ன எந்த மாதிரி? அப்பாவி பொண்ணு, சூதுவாத தெரியாத பட்டிக்காட்டு பொண்ணு. ரொம்ப டீப்பா யோசிக்கிறியே. அவன உனக்கு எதுக்கு இவ்ளோ அக்கறை? லவ் பண்றியா? அது உனக்கு தேவையில்லை. டைம் வேஸ்ட் பண்ற முரளி. தேடி வந்த என்ன அலட்சியப்படுத்திட்டு அவ பின்னாடி ஏன் சுத்துற? முரளி, ரைட்டிங் ரெடி. சாரி வினோத், இன்னைக்கு எனக்கு மூட் இல்ல. பேக்கப். லைட்ஸ் ஆஃப், பேக்கப். முரளி, சந்தோஷங்கிற வார்த்தையை தொலைச்சிட்டு நின்னா இன்னைக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். அதெல்லாம் இப்ப எதுக்கு மோனி? இல்ல முரளி, ஒரு ஆம்பளையோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொம்பளை இருப்பான்னு சொல்வாங்க. ஆனா இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்க வெற்றிக்கும் இந்த வாழ்க்கைக்கும் நீங்க தான் காரணம் முரளி. கையில இருந்து காத்தாடி மாதிரி திசை தெரியாம வாழ்க்கைய தொலைச்ச எனக்கு உங்க அன்பும் பாசமும் அரவணைப்பும் கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட யூகிக்கல. இப்போ அரண்மனை மாதிரி மாளிகை, சுதந்திர வாழ்க்கை, எதுக்கோ குறைச்சல் இல்ல. இதெல்லாம் நீங்க போட்ட பிச்சைதான். இதுல நான் செஞ்சது என்ன இருக்கு? உனக்கு டேலண்ட் இருக்கு, அழகு இருக்கு, அதிர்ஷ்டமும் கூடி வந்தது. தட்ஸ் ஆல். நீங்க கிடைச்சதே எனக்கு பெரிய அதிர்ஷ்டம் தானே. ஏய் போதும் மோனி, போலாம் வா. ரியலி பியூட்டிஃபுல். ஷட் அப். போட்டோவை கிழிச்சு போட்டு என் வாயை அடைக்கிறதுனால மட்டும் மோனிஷாவோட அழகு குறைஞ்சு போயிடாது. இத பத்தி சொல்லதா இவ்ளோ தூரம் வந்தியா? தேவையில்லாம என் மேல கோவப்படாத. நான் உன்னோட வெல்விஷன். ஓ லட்சியமும் என் லட்சியமும் ஒண்ணுதான். அது நிறைவேறணும்னா நீயும் நானும் ஒண்ணு சேரணும். நீ என்ன செய்வ? என்ன வேணாலும் செய்வேன். நீ புள்ளி வச்சா நான் கோட்டை கிழிக்கிறேன். அந்த முரளி எனக்கு வேணும். மோனிஷா இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நல்லாவே தெரியும். ஒரே கல்லுல 2 மாங்க அடிச்சு காமிக்கிறேன் பாரு. ரியலி? அது உன்னால முடியுமா? 100%. உனக்கு என்ன வேணும்னு நீ கேட்டுட்ட. அப்போ என் சங்கதி என்ன வேணும்? முரளி எனக்கு கிடைச்சா உன் ஆசையை நிறைவேற்றத்துக்கு நான் ரெடி. பட் இன்னைக்கு வேண்டாம். வாட் a disappointment. ஓகே, என்னோட முதல் கட்ட நடவடிக்கை உனக்கு நாளைக்கு தெரிய வரும். அந்த பொண்ணு ஸ்விமிங் பூல்ல இறங்கினதுக்கு அப்புறம் ஓகே சார் அப்படியே பேன் பண்ணிக்க. ஓகே சார். அப்படியே மெதுவா சார் டில் டவுன் பண்ணி அவங்க ஃபேஸ்க்கு சார்ஜ் போகட்டும். ஓகே. டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் ஜூம் பேக் பண்ணிடு. ஓகே கேரி. ஓகே சார். முரளி, வாட்ஸ் ராங் வித் யூ? அதே தான் நானும் உன்னை கேட்கிறேன். என்ன இது? நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? இப்ப என்னாச்சு முரளி? இது வரைக்கும் ஒன்னும் ஆகல, இனிமே தான் ஆக போகுது. அதனால தான் உனக்கு முன்னாடியே வார்னிங் கொடுத்தேன். ஆனா நீ என் பேச்ச கேட்கல. நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. இவ்வளவு தூரம் நடந்து உனக்கு இன்னும் புரியலன்னா அதுவும் அறியாம. அத சாதகமா எடுத்துக்கிட்ட அந்த ராஜேஷ் இந்த உலகத்துக்கு முன்னாடி ஒட்டு துணி கூட இல்லாம உன்னை நிர்வாணமா நிக்க வைப்பான். இவ்வளவு தூரம் சொல்லி நீ உன்னை மாத்திக்கலனா அதுக்கப்புறம் உன் இஷ்டம்.
இந்த கனவு நனவானா எவ்வளவு நல்லா இருக்கும். முரளி, விடுங்க ப்ளீஸ். ஐயோ முரளி ப்ளீஸ். முரளி உனக்கு கிடைப்பாரா? இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் ப்ராமினெண்டா எடுத்துக்கணும். ஓகே அதுக்கப்புறம் ஓகே. என்ன மனுஷா? ஓகே முரளி, நான் அப்புறம் வந்து பாக்குறேன். தேங்க்யூ. என்ன மன்னிச்சிடு முரளி. நான் மன்னிக்கிற அளவுக்கு நீ என்ன தப்பு செஞ்சுட்டேன்? உனக்கு என் மேல கோபம் இல்லையா? என்ன மன்னிச்சிடுங்கிற கோபம் இல்லையாங்கிற உனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு புரியல. இன்னைக்கு என் மூடு டோட்டலா பாழாயிடுச்சு. கொஞ்ச நேரம் ஜாலியா அப்படியே வெளியே சுத்திட்டு வந்தா மூடு சரியாயிடும். ஓகே முரளி, இன்னைக்கு நாள் பூரா நீ என் கூட தான் இருக்கணும். ஓகே ஓகே, போலாம் வா. போலாம். இப்ப என்ன ஆச்சு? இல்ல முரளி ப்ளீஸ், நீ சொல்லும் போது எனக்கு எதுவும் புரியல. ஆனா வெளி உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் செஞ்சது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். மாடலிங்ல எதுவும் சகஜம் மோனி, சீரியஸா எடுத்துக்காத. ஐம் சாரி முரளி. இனிமே உங்ககிட்ட சொல்லாம எந்த முடிவா இருந்தாலும் நான் எடுக்க மாட்டேன். ஓகே ஓகே, முதல்ல உன் அழுகையை நிறுத்து.